ஏ சின்ன பொண்ணு, என்னடி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க? சாப்பாடு கூட எங்க? ஆட போடி. அதை போட்டு அவன் சமந்துட்டு வருவான். அதான் நீங்க தான் 4 கூட வச்சிருக்கீல்ல, வேற என்ன, அதுல எவட்டையாவது வாங்கி திங்க வேண்டியதுதான். வழங்கிரும். இப்படியே ஓசையில திங்கிறதுக்கே வா. என்ன முக்காடு இப்படி சொல்லிட்டா? அதான் 4 பேரும் இருக்கீல்ல, கஞ்சியோ கூழோ நீங்க குடிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா என் வயிறும் ரொம்பிரும். எப்போ நான்லாம் தரமாட்டேப்பா, என்கிட்டலாம் வராத. ஓ மொகரைய பார்த்தாலே தெரியுது நீ தரமாட்டான்னு. எனக்கு செல்லத்தாயக்கா தருவாவ. செல்லத்தாயக்கா எனக்கு தருவியல்ல? ஏ சின்ன பொண்ணு, சோறு தானடி, இதுல என்ன இருக்கு? நான் தரேன்டி உனக்கு. பாத்தியா, செல்லத்தாயக்கா இருக்க, எனக்கு எதுக்குடி கவலை? சரி வாங்கடி, சீக்கிரம் போவோம். இந்த சூப்பர் 2 பொம்பளை வந்து ஆடாடுன்னு ஆடுவோம், அதுக்கு முன்னாடி போயிருவோம். இன்னைக்கும் நம்ம அவகிட்ட திட்டு தான் கேட்க போறோம் பாரு. ஏன் இல்ல, இப்ப கிளம்புனா முன்னாடியே போயிரலாமே, வேற ஏன் திட்டு வாங்கணும்? அதான் அந்த முனியம்மா இன்னும் வரலையே, அவளுக்காண்டி தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முனியம்மா கிளவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அடியே, நம்ம முன்னக்குட்டி போனாலும் அந்த சூப்பர் 2 பொம்பளை ஆடாடுன்னு ஆடதாண்டி செய்வா. பொறுமையா போவோம். அதுவும் கரெக்டு தான். இந்த முனியம்மா எங்க போய் தொலைஞ்சா? தெரியல, அவ எங்க தான் போனான்ட்டு. செல்லத்தாய்க்கோ, இன்னைக்கு எங்கக்கா வேலை போட்டிருக்காவே? எனக்கும் தெரியலடி, சின்ன பொண்ணுக்கு தான் தெரியும். ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு எங்க வேலை போட்டிருக்காவே? ஏ இழுவ, நம்ம ஊரு பஞ்சாயத்து பக்கத்துல தாண்டி வேலையை போட்டிருக்காவ, ரோட்டோரமா போட்டிருக்காவ. என்னது, ரோட்டு சைடு வேலையை போட்டிருக்காங்களா? எப்பவுமே காட்டுக்குள்ள தானடி போடுவாவ, இப்ப என்ன புதுசா ரோட்டு சைடு போட்டிருக்காவே? அதாண்டி எனக்கும் தெரியல, எங்க வேலை இருக்கோ அங்கதானே போடுவாவ. ஆமா, நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? எப்படினாலும் அங்க போய் வேலை செய்ய போறது இல்ல, வேனை தான் பார்க்க சொல்ல போறா, வேற என்ன? அட போடி, ரோட்டு சைடுனா போறவி வரவி அவ்வளோரெல்லாம் பார்த்துட்டு போவ, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமா, இவ பெரிய உலக அழகி, இவள அவ்வளோ பார்த்துட்டு போறாவ, போடி. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, தெரிஞ்சவங்க யாரா பார்த்தா ஒரு மாதிரி இருக்குமேனு பார்த்தேன். எப்பா, அந்த முனியம்மா வராளா இல்லையா? எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு கிடக்க. இந்தா வந்துட்டாப்பா. ஏன் முனியம்மா இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட? ஒத்தரோசா, வீட்டுல கொஞ்சம் வேலை கிடந்து பார்த்துக்க, அவளுக்கு முடிச்சிட்டு வர லேட் ஆயிட்டு பார்த்துக்க. சரிடி வாங்க போவோம். ஆமா, வீட்டுல கலெக்டர் வேலை பார்க்கா லேட் ஆயிட்டு. என்னங்கடி அவ்வளவு ஒரு கையை வீசிக்கிட்டு சோத்து கூட மட்டும் கொண்டு வந்திருக்கிய? வட்டா மண்வெட்டியெல்லாம் எங்க? நேத்து நம்ம வேலைக்கு போனோம்ல, அங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்சவே வீடு இருக்கு பாத்துக்க. அங்க மண்வெட்டி வட்டா எல்லாருமே நாங்க நேத்து போட்டு வந்தோம். வேற டெய்லி தூக்கிட்டு சமைக்கணும்ல, அதனாலதான். நீ நேத்து முன்னாடியே நடந்து போயிட்டால, அதனால உன்கிட்ட சொல்ல முடியல, நாங்கெல்லாம் அங்க போட்டு வந்துட்டோம் பாத்துக்க. ஆட பாவி மக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் அங்க போட்டாச்சும் வந்திருப்பேனே. இப்ப பாரு, இதை தூக்கி சமைக்க வேண்டியதா இருக்கு. நீங்கெல்லாம் நல்லா உசாரா தாண்டி இருக்கியே. உசாரு, ஒழுங்கா மூடிட்டு வாயேன். அவளுவளாச்சும் பரவாயில்ல, சோத்து கூடயாச்சும் வச்சிருக்காரு, நீ அதை கூட வைக்காம வெறும் ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி ஆட்டிட்டு வந்திருக்கா. அதான் நீங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கியே, உங்கள்கிட்ட தான் வாங்கி தின்னுக்கிடுவேன், வேற என்ன? இப்படியே பொழப்பு ஓட்டுங்கடி. சரி சரி, லேட் ஆயிட்டே இருக்கு, இங்க நின்னே வெட்டி கதை பேச வேண்டாம், அங்க போய் மிச்ச கதையை பேசுவோம் வாங்க. சூப்பர் 2 பொம்பளை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. ஆமா, சீக்கிரமா கிளம்புங்க. இன்னும் ஒரு போட்டோ பெட்டியை தூக்கிட்டு வந்துருவா. எப்பா, வெயில் சரியான வெயிலுப்பா. ஆமா முக்காடு, சரியான வெயில், இந்த வெயில நிக்க முடியல. சூப்பர் 2 பொம்பளை வந்து சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டானா நம்ம பேசாம மரத்தடியில உட்கார போயிடலாம். அவ வேற இன்னும் வரல. வேற அவ வர்ற நேரத்துக்கு நம்ம அங்க இல்லைன்னு வச்சுக்கேன், ஆப்சென்ட் போட்டுருவேன் மினுக்குவா, தேவையா? கொஞ்ச நேரம் நிப்போம். எப்பவுமே நம்மலாம் வர்றதுக்குள்ள சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு வந்து நிப்பாளே, இன்னைக்கு என்ன ஆளையே காணும். வெயில் அடிக்கல, அதான் எங்கேயாவது மரத்து மூட்டுக்குள்ள நிப்பா. பொறுமையா வருவாளா இருக்கும். அவளுக்கு என்ன, ஒரு கேமரா தூக்கிட்டு அப்பப்போ 2-3 போட்டோ எடுத்துட்டு அவ பாட்டுக்கு போவா. அடியே, எல்லாரும் வாய் மூடுங்கடியே, அந்த சூப்பர் 2 வந்துட்டா. எப்பா, இந்த கூட்டம் மட்டும்தான் ஒரே கதை விட்டுட்டே இருக்கு. கதை தான் விடுறாளுவளே தவிர ஒரு வேலை செய்ய வழி இல்ல. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டியே, நாங்க வேலை தானே செஞ்சுட்டு இருக்கோம். வேலை செய்யறாங்களாம் வேலை. மம்பட்டி எப்படி பிடிச்சிருக்கா பாரு, ஒழுங்கா கீழே மண்ணை பார்த்து வெட்டு. ஆமா, நானே வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், ஒழுங்கா மம்பட்டியை பார்த்து வெட்டணுமா? இவ தலையை தான் வெட்டணும். என்ன அங்க குசு குசு வச்சிட்டு இருக்கிய? ஒவ்வொருத்தர் பேரையா சொல்றேன், பிரசன்ட் ஆப்சென்ட்டான்னு சொல்லுங்க. சரி மேடம். சின்ன பொண்ணு. சொல்லுங்க மேடம். எம்மா தாயி, உன்னை கூப்பிடல, உன் பேரை தான் சொன்னேன். பிரசன்ட்னா பிரசன்ட்னு சொல்லி, இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. மேடம் ஓவரா தான் கோவப்படுறிய, என்னதான் பாசமா கூப்பிடுறியல்னு நினைச்சேன். ஆமா, இவள பாசமா கூப்பிட்டுட்டாலும். சின்ன பொண்ணு. சொல்லுங்க மேடம். சரி, பிரசன்ட் ஆப்சென்ட்டான்னு கேட்டா அதுக்கு சொல்ல வழி இல்ல. சொன்ன மேடம், நொன்ன மேடம்ட்டு. என்ன மேடம், நீங்க தான் சின்ன பொண்ணுன்னு கூப்பிட நான் தான் சத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்ல, அப்ப நான் பிரசன்ட் தானே அர்த்தம். அப்புறமா என்ன பிரசன்ட் போட்டு போங்களேன், சும்மா ஏன் ஆப்சென்டா பிரசன்டான்னு என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கியே.
சரி, இவட்டெல்லாம் பேசுறதுக்கு பேசாமே இருக்கலாம். ராதிகா பிரசன்ட் மேடம். ஒத்தரோசா பிரசன்ட் மேடம். செல்லத்தாயி வந்திருக்கேம்மா. முனியம்மா பிரசன்ட் மேடம். வள்ளி பிரசன்ட் மேடம். ஒழுங்கா வேலை பார்க்கணும் எல்லாரும், இல்லைன்னா அவ்வளோக்கு ஆப்சண்ட் போட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் வேலை செய்யற மாதிரி நில்லுங்க, அப்படியே ஒரு போட்டோ எடுப்போம். எடுங்க மேடம். போட்டோன்னா உடனே வந்துருவாளுவே. மேடம் போட்டோ எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. மேடம் நான் எப்படி இருக்கேன் போட்டோல? நேர்ல உன் முகரம் எப்படி இருக்கோ அப்படிதான் போட்டோலயும் இருக்கும். ஒழுங்கா வேலையை பாரு. சின்ன பொண்ணு, ஏன்டி அவகிட்ட வாயை கொடுத்து மாட்டுற? அட போடி, எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு ஆப்சென்ட் வாங்காம போக மாட்டா போல. சும்மா திரு திரு நின்னுட்டே இருக்காத, ஒழுங்கா வேலையை பாரு. சரி மேடம். சரி, இந்த ஊர்ல இருந்து வர்றவளும் அவ்வளோ இப்படிதான்ப்பா இருக்காளுங்க. எல்லாம் நக்கல் பிடிச்சவளுவ. ஐயோ பாவம், இந்த சூப்பரண்ட் மேடமே காண்டாயிட்டு. எப்பா வெயில்ல நின்று இந்த கால் கையெல்லாம் வலிக்குதுப்பா, கொஞ்ச நேரம் ரோட்ல உட்காருவோம். சின்ன பொண்ணு வேணாண்டி, அந்த சூப்பரண்ட் பொம்பளை வந்துச்சுன்னா திட்டுவா. அவ இனிமே வரமாட்டாடி, அதான் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாளா. சின்ன பொண்ணு சொன்னா கேளு. எக்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிறேங்க, காலு ரொம்ப வலிக்கு. சரி அப்படியோ போமா, சொன்னா கேட்க மாட்டா. அம்மாடியோ, ஒரு வழியா உட்காந்தாச்சுப்பா. சின்ன பொண்ணு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்னுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மரத்தடிக்கு போயிடலாண்டி. அது வரை வேலை செய்யற மாதிரி நின்னாதான் என்னையா அந்த சூப்பரண்ட் பொம்பளை பார்த்தனா அவ்வளவுதானே. ஏன் இப்படி பண்ற? ஆட போடி, அவ வந்தா பாத்துக்கலாம். ஐயே மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு தான் ரேஷன் கடையில கைரேகை வச்சு அரிசி வாங்குற நாளு. இப்போ போனாதானே எனக்கு அரிசி கிடைக்கும். சின்ன பொண்ணு, நான் இந்த ரேஷன் கடையில போய் ஒரு அரிசி மட்டும் வாங்கி போட்டு வந்துடுறேன். ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன் பத்துக்க. அந்த சூப்பரண்ட் பொம்பளை வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருடி. பக்கத்துல பாத்ரூம் கீத்ரூம் போயிருக்காங்கன்னு ஏதாவது சொல்லிடுடி. ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன்டி. ஏன் முக்காடு, ஏன் பதறா? போ அவ இன்னமும் வரமாட்டா பத்துக்க. அவதான் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாள் அந்த வெயிலுக்குள்ள, எங்க அவ வருவா? சரிடி, வந்து ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிரு. செல்லதாய்க்கோ கொஞ்சம் பாத்துக்கிடுங்கக்கோ, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்கக்கோ. சரிடி, நீ கிளம்பு, பாத்துக்கிறேன். செல்லத்தாய்க்கா என்ன வெட்ட முடியலையோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கன்னா எடுங்கக்கோ. எப்பா அந்த சூப்பரண்ட் பொம்பளைட்ட என்னால திட்டு வாங்க முடியாதுப்பா. சரி போவாங்க அப்பண்ணா. என்ன, நான் அப்பவே வரும்போது 6 பேர் நின்னியே, இப்ப என்ன 4 பேர் தான் இருக்கியே? ஐயோ, இந்த சூப்பரண்ட் பொம்பளை வேற வந்துட்டாளே. ஐயோ, என்ன பண்றது? ஓஹோ மேடம், உட்கார்ந்துருக்கீல, உட்கார்ந்து உங்களை வேலை பார்க்க வர சொன்னா உங்களை என்ன உட்காரையா வச்சிருக்கு? இல்ல மேடம், அது அது இல்ல மேடம், அது என்ன அது இதுன்னு சொல்லிட்டு திரியறா? ஆப்சென்ட் போடுறனா இல்லையான்னு பாரு. மேடம் அது கொஞ்சம் கால்ல லைட்டா மண்வெட்டி பட்டுட்டு பாத்துக்கிடுங்க, அதான் கொஞ்சம் உட்கார்ந்துருக்கேன். ஆமா, இப்படியே எத்தனை பேர் கிளம்பி இருக்கிய? அவ்வளவு வர இந்த பொய்யை தான் சொல்றியே. இந்த சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா? அப்பவே சொன்னோம், சொல்ல சொல்ல எங்க கேட்டா. இப்ப பாரு, இந்த பொம்பளைட்ட திட்டு வாங்கிட்டு அடக்கா. இந்த சின்ன பொண்ணுலாம் பட்டாதான் திருந்துவா. எப்படியோ போட்டோம், ஆப்சென்ட் போட்டா போடட்டும், நம்மளுக்கு என்ன. மேடம் தான் வரேன், மேடம் தான் வரேன். இந்த எழுந்து வேலை செய்யறேன். இப்பதான் மண்வெட்டி பட்டுச்சு பாத்துடுங்க. இப்ப உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டிய. அதான் உங்க கள்ளத்தனம்லாம் எனக்கு தெரியும். போட்டோ எடுத்துட்டு போயிட்டா நம்ம வரமாட்டான்னு தானே நினைச்சியே. சரி, இன்னொருத்தி எங்க? மேடம் அவ அந்த பாத்ரூம் ஒருத்தன் இந்த பக்கத்துல போயிருக்கா மேடம், இப்ப வந்துருவா. ஆமா, மண்வெட்டி பட்டுட்டுன்னு ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துருங்க. பாத்ரூம் போறேன்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் போயிருங்க. வேற என்னென்ன கதையெல்லாம் வச்சிருக்கியே? இப்படி ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு அவ்வளோ சோவாரிட்டே தெரியுங்க. வேலை ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க மேடம். சரி, நல்லா வந்து சேர்ந்துருக்காளுங்க பாரு நம்மளுக்குன்ட்டு. ஏம்மா உட்கார்ந்தது போதும், போய் எழுந்து வேலையை செய். சின்ன பொண்ணு, உனக்கு தேவையா இதெல்லாம்? கொஞ்ச நேரம் நில்லுன்னா உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல? இழுவ வாய மூடு, அவ வரமாட்டான்னு நினைச்சேன், வந்து தொலைஞ்சிட்டா. சரி சரி, போ போய் வேலையை செய். சும்மாயே குனிஞ்சிட்டு நிக்கா, அதுக்கும் திட்டு ஆபத்துக்க கையில மண்வெட்டி எங்கன்ட்டு. அந்த சூப்பரண்ட் பொம்பளை தானே, அவ கடக்கா, எப்படியோ போட்டோம். சரி வாங்கடி, நம்ம சாப்பிட போவோம், பசிக்குது. எப்பா சாப்பிடணும்னா சின்ன பொண்ணு முதல்ல வந்துருவாளே. சரி வாங்க, எனக்கும் லைட்டா பசிக்குது. சின்ன பொண்ணு சாப்பாடு வேணும்னு கேட்டால, தரட்டு மாடி. என்னக்கோ சாப்பாடு வச்சிருக்கிய? அது வாடி, நேத்துள்ள சோறு மிச்சம் இருந்து அதுலதான் வெங்காயம் மிளகாலாம் போட்டு கஞ்சி எடுத்துட்டு வந்தேன்டி. அப்படியாக்கோ? முக்காடு தான் இல்லல்ல, அவ தூக்குச்சிட்டி, நான் தூக்கிட்டேன். நான் தின்னுட்டு வரேன், சரியா? எனக்கு கொஞ்சோட தாங்க, டேஸ்ட் பாப்போம். கஞ்சில என்னடி டேஸ்ட் பார்க்க போற? அட போடி, நீ என்ன புளிசாதமா கிண்டி இருக்கா? வாசனை நல்லா தூக்குதே. தூக்கம்லாம் தூக்கம் தூக்கம். நல்ல மீன் குழம்பு வாசம் அடிக்க. யார் மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கா? முடியுமாக்கோ? நான் தான் மீன் குழம்பு கொண்டு வந்தேன் பத்திடுங்க. 2 நாள் முன்னாடி உள்ள மீன் குழம்பு நல்லா சூட வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் நல்ல வாசமா இருக்கு. முடியம்மா, உன் சட்டியை பார்த்து தின்னுடி, அடுத்தவ சட்டியை பார்க்காத.
ஏ இழுவ, எனக்கு கொஞ்சோள மீன் கறி வச்சிரு சரியா? நான் கடைசியில வாங்கி தின்னுக்கிறேன். அவளுக்கு தின்னு தீத்துறாத. ஆமா, நானா என் சட்டிய பார்க்கணுமா? இவனா அடுத்த வீட்டை கடைசியில வச்சிருன்னு சொல்லுவாளாம். அட போங்கடி, எல்லாரும் ஆளு கொஞ்சமா சாப்பிடுவோம், வேற என்ன? கரெக்டுக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு நல்லா தூங்க வேண்டியதுதான். இந்த ஆலமரத்து காத்துக்கு என்ன உறக்கம் வருது. எக்கோ, நேத்து குந்தானிக்கு தானே பேனு பாத்தியா? இன்னைக்கு எனக்கு பாருங்க சரியா? இன்னைக்கு அவளுக்கு பாத்துறாதீங்க. நான் தான் உங்ககிட்ட இன்னைக்கு முதல்ல சொன்னேன், அதனால இன்னைக்கு எனக்கு தான் பார்க்கணும். அடச்சிச்சி சிச்சி, திங்கும் போது பேனு கூணுன்னுட்டு போங்கடி அங்க. ஏம்மா முடியம்மா, இன்னைக்கு நீயே பாருமா. நேத்து எனக்கு செல்லத்தாய்க்க பார்த்தோன்னு கொஞ்சம் அரிப்புலாம் நின்றுருக்கு. எக்கோ, எனக்கு நீங்க நாளைக்கு பாருங்க. ஆமா, இவளும் ஒவ்வொருத்திக்கா பேனை பார்த்து எனக்கு கடிக்க ஆரம்பிச்சிட்டு. வேற எனக்கு எவ பாப்பா? எனக்கே தலை அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சின்ன பொண்ணு சும்மா பல்ல காட்டிட்டு கிடக்காத, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் சரத், ஹாய் மகேஸ்வரி, ஹாய் சௌமியா, ஹாய் கார்த்திகா, ஹாய் காஞ்சனா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் மீத்துக்குட்டி. ஹாய் வெற்றி செல்வம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.